கர்த்தருடைய ஊழிய அழைப்பை நான் பெற்றுக்கொண்டேன். கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றுதான ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். எப்படி செய்வது, என்ன செய்வதென்று எனக்கு அந்த நாட்களிலே தெரியவில்லை. மரணத்துக்கு பின்னதாக ஒரு வாழ்வு உண்டு என்பதை குறித்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்றுதான ஒரு ஆதங்கம், ஒரு வைராக்கியம் எனக்குள்ளா ஏற்பட்டபடினால நான் கோவை மாவட்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கையாலே சில கைப்பரிதிகளை நான் எழுதி என்னுடைய அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கு கொண்டு போவதற்கு நான் ஏவப்பட்டேன். அவ்விதமாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று சுவிசேஷ பிரதிகளை கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை அந்த நாட்களிலே நான் செய்து வந்தேன். அதுதான் என்னுடைய ஆரம்பமாக இருந்தது. அந்த நாட்களிலே ஒரு கிராமத்துக்கு நான் போகும்போது எல்லா வீட்டுக்கும் சுவிசேஷ பிரதிகளை கைப்பிரதிகளை கொடுத்து விட்டு கடைசியாக ஒரு வீட்டுக்கு நான் வந்த பொழுது கேட்டை திறந்து நான் உள்ளே போனேன். அந்த குடும்பத்தின் தலைவர் வெளியே நின்றபடியினால என்னுடைய கைப்பிரதியை அவரிடத்தை நான் கொடுத்தேன். அவர் அந்த கைப்பிரதியை வாங்கி கொண்டு மேலேயும் கீழேயும் பார்த்தார். பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று. நான் சொன்னேன், பக்கத்தில் உள்ள ஒரு ஆலயத்திலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார், இந்த வேலையெல்லாம் நீ வைத்து விடாது, உங்கள் ஏரியாவில் நீ போய் பார்த்துக்கொள் என்று சொல்லி ஒரு முறைப்போடு கூட அந்த வார்த்தை அவர் சொன்னார். எனக்கு என்ன சொல்லுவது என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆரம்பமாக இருந்தபடியினால நான் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்படியே அதே இடத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். அவருடைய மனைவி வீட்டுக்குள்ளாக வந்தாள். அவளும் வந்த பொழுது இவன் யார் என்று கேட்டாள். அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இவனை பிடித்து அந்த தென்னை மரத்தில் கெட்டி போடுங்கள் என்று சொல்லி அவள் என்னை மிரட்டினாள். நானும் பயந்து விட்டேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாள், நீ இனிமேல் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது, இங்கே வந்து நீ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை மிரட்டி வெளியே அனுப்பி வைத்து விட்டார்கள். நானும் அப்படியே வெளியே வந்து விட்டேன். ஒரு 10 அடி தூரத்தில் நான் வரும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ற கண்களில் தண்ணீர் மாறியாக ஒழுக ஆரம்பித்தது. அந்த கண்களில் ஒழுகினதான அந்த கண்ணீர் அப்படியே என்ற சுவிசேஷ பிரதிகளை நினைத்தது. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவரை நோக்கி மன்றாடின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அன்று முதல் இன்று வரைக்கும் அநேக தேவ பிள்ளைகளோடு இணைந்து மாதம் 3 நாட்கள் தங்கி அநேக பட்டணங்களிலும் அநேக கிராமங்களிலும் அநேக மாவட்டங்களிலும் கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு இம்மட்டுமாய் தேவன் எங்களை வழிநடத்தி வருகிறார்.